கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 16ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாருமே கூட ஏதாகிலும் ஒரு விதத்துல நம்ம குறைவுள்ளவர்கள் தான். நம்ம எல்லாவற்றிலும் நிறைவானவர்கள் என்று சொல்லி யாருமே யாரையும் சொல்லவே முடியாது. இயேசு மகாராஜா கூட ஒரு முறை சொல்லுகின்றார், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களை, எவ்வளவுதான் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்ம எல்லாவற்றிலும் நிறைவாக வேண்டும் என்று விரும்பினாலும் கூட நம்மிடத்துல குறைவுகள் உண்டு. அப்போ இந்த குறைவுகள் எப்படி நிறைவாக மாறும்? அப்போ ஒண்ணு வரும்போது அந்த குறை நிறைவாக மாறுகின்றது. எப்படி? இப்போ உங்க வீட்டுல நீங்க வெளியே போறீங்க, நைட்டு திரும்ப வரும் பொழுது உங்க வீட்டுல ரூம்ல லைட் போடாம இருக்குது. அப்ப என்ன இருக்குது உங்க வீட்டுல? அப்போ லைட் இல்லாம, வெளிச்சம் இல்லாம இருள் காணப்படுகிறது இல்லையா? இருட்டு இருக்குது. அப்ப என்ன பண்றீங்க? உடனே சுவிட்சை தட்டுனா உடனே லைட் எரியுது. அப்போ அந்த ரூம் முழுவதும் என்ன விடுகிறது? வெளிச்சம் விடுகின்றது. அப்போ நீங்க இருளை தேடி பாருங்க, இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும், நிறைவானது வரும் பொழுது. அப்போ ஒண்ணு வந்துருச்சுன்னா, நிறைவு வந்துருச்சுன்னா அங்க குறைவுக்கு இடமே இல்லை. வெறுமையான ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துல நீங்க தண்ணீர் ஊற்றின உடனே அது என்ன ஆக்கி விடுகிறது? அதில் உள்ள வெறுமை மாறி விடுகின்றது. அதை போலதான் எந்த காரியத்திலையுமே இது நிறைவானது ஒண்ணு வரும் பொழுது அதுல இருக்கிற குறைவு மறைந்து போகின்றது. அந்த குறைவு இருந்து கொண்டே இருக்காது. இப்போ விசேஷமா இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரமே அன்பு பற்றி எழுதப்பட்டுள்ளது. அன்பை குறித்து சொல்லப்படுகிற இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுகிறது என்றால், அப்போ பாருங்களேன், அப்போ அன்பு என்ற ஒன்று வந்துருச்சுன்னா எல்லா குறைவும் மாறி போய் விடுகின்றது. அப்போ குறைவு எதுலாம் நம்ம கிட்ட இருக்குது? அப்போ ஒருவேளை தீர்க்க தரிசனமே சொன்னா கூட நம்ம நிறைவுள்ளவர்கள் அல்ல. நம்ம சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அதுலயும் சில குறைவுகள் உண்டு. என்ன குறைவு இருக்குது? அதை சரியா புரிந்து கொள்ள முடியாத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை ஒருவேளை சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் அதுல குறைவான தன்மை. இப்ப இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு குறைவு மனுஷர்கள்ட்ட காணப்படுகிறது. அன்பு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அந்த குறைவு மாறி போய் விடுகிறது. எப்படி? உங்க வீட்டுல ஒருவருக்கு ஒருவர் கசப்பு, பொறாமை, போட்டி, வேண்டாத பேச்சு, எதிர்த்து பேசுறது, கீழ்ப்படியாமை, ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இது எப்படி? இந்த விதமான குறைவுகள் எல்லாம் எப்ப சரியாகும்னா, அப்போ அன்புன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த குறையெல்லாம் மாறி போய் விடுகிறது. ஒருத்தர் அன்போடு கூட நடக்கும் போது அன்பில்லாமல் இப்படியெல்லாம் நடக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து தாங்கள் செய்யறது தவறு என்று சொல்லி அந்த கசப்புகள் எல்லாம் மறைந்து விடுகின்றது. ஆர்கியூமெண்ட், வாக்குவாதங்கள் எல்லாம் நின்று போய் விடுகின்றது. அப்ப பாருங்களேன், அன்பு வந்துருச்சுன்னா இப்படிப்பட்ட குறைவுகள் எல்லாம் ஓடி போய் விடுகின்றது. அப்போ அந்த அன்பு நமக்குள்ள எப்போ வருதுன்னா, நம்ம மாம்சத்துல நமக்கு அந்த பலன் கிடையாது. நமக்கு விரோதமா பேசுகிறவங்க, நமக்கு விரோதமா துரோகம் பண்றவங்க, தவறா பேசுறவங்க, நம்ம செய்யாததை செய்தோன்னு சொல்றவங்க, இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள வேதனை தான் படுவோமே ஒழிய, அவங்களை குறித்து இப்படி பேசிட்டாங்களேன்னு அவங்கள பத்தி கசப்பு வர தோணுமே தவிர அன்பு அந்த இடத்துல வருவது கஷ்டம். ஆனா ரோமர்ல எழுதியிருக்கு பாருங்களேன், ரோமர் 5வது அதிகாரத்துல 5வது வசனம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகின்றது. அப்போ இந்த குறைவெல்லாம் நமக்கிட்ட இருந்து வெளியேறி போய் விடுகின்றது. பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம இந்த கசப்புகளையும் மறந்து அவங்கள நேசிக்க முடியும். என்னதான் தவறா பேசினாலும் அவங்கள பார்க்கும்போது நம்ம பழைய அன்போடு நம்ம நடக்க முடியும். அது எப்படி முடியுது? நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ற நிறைவு வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த குறைவு ஓடி போய் விடுகின்றது. பிரியமானவர்களே, ஆவியானவர் வந்துட்டாலே அந்த இடத்துல இருக்கிற எல்லா குறைகளும் ஓடி போய்விடும். இன்றைக்கு உங்க குடும்பத்துல எதுலெல்லாம் குறைவு இருக்கின்றது, எதுலெல்லாம் இல்லாமை இருக்கின்றது
இருக்கின்றது. அதையெல்லாம் ஆண்டவர் நிறைவாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்படி கேளுங்க. உங்க வீட்டுல கர்த்தர் அசைவாடும்படி கேளுங்க. ஆவியானவர் அசைவாடும்படி கேளுங்க. அவர் வந்துட்டார்னா எல்லா குறைவுகளும் ஓடி போய்விடும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவுகள் எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அல்லது இந்த பூமிக்குரிய பிரகாரமாக அல்லது சரீர பிரகாரமாக எதிலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறார்களோ அந்த குறைவுகளெல்லாம் நீர் நீக்கி நிறைவை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.